ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். சரி, ஸ்டார்ட் பண்றேன். ஓகே மேம். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 20வது பாடலான திரவ அளவீடு பற்றி படிக்க இருக்கிறோம். ஏற்கனவே தரம் 6 நாங்கள் திரவ அளவீடுகள் அப்படி என்றா என்னென்னு படிச்சிருக்கிறோம். திரவ அளவீடுகள் அப்படி என்றா என்ன? திரவ அளவீடுகள் திரவ அளவீடுகள் அப்படி என்றால் நாங்கள் திரவங்களை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அளவீடுகளைத்தான் திரவ அளவீடுகள் என்று சொல்றோம். திரவங்களை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள். நாங்கள் கடையில போய் திரவங்களை அளந்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை யோசிச்சு பாருங்க. கடையில போய் தேங்காய் எண்ணெய், பால், ஜூஸ், மண்ணெண்ணெய் ஆகியவற்றை வாங்கும் பொழுது நாங்கள் என்ன மாதிரி கேட்போம்? தேங்காய் எண்ணெய் வாங்கும் போது 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும், அல்லது 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும், அல்லது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தாங்கும். அதே போல பாலும் 1/2 லிட்டர் பால் வேணும் அப்படி என்று கேட்போம். திண்ம பொருட்கள் இப்ப நாங்கள் அதாவது நீளத்தை என்னென்ன அளப்போம்? நீளத்தை மீட்டர், சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், கிலோமீட்டர்ல அளக்குற மாதிரி திணிவை நாங்கள் கடையில போய் வாங்கக்கூடிய அரிசி, பருப்பு, சீனி, தேயிலை ஆகிய பொருட்களை கிலோவில் வாங்குவோம். கிலோ அல்லது கிராமில் 2 கிலோ அரிசி வேணும், 250 கிராம் தேயிலை வேணும், 1/2 கிலோ சீனி வேணும், அப்படி அளந்து வாங்குற மாதிரி இந்த திரவங்களை அளப்பதற்காக நாங்கள் இந்த திரவ அளவீடுகளை பயன்படுத்துறோம். இப்ப திரவங்களை என்னென்று கேட்டு வாங்குவோம்? 1/2 லிட்டர் பால் வேணும், அல்லது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும். திரவங்களை அளப்பதற்காக நாங்கள் 2 பிரதான அலகுகளை பயன்படுத்துறோம். ஒன்று மில்லி லிட்டர், மில்லி லிட்டர், லிட்டர் ஆகிய பிரதான அலகுகளை பயன்படுத்தி திரவங்களை நாங்கள் அளக்கிறோம். இந்த அளவீடுகளைத்தான் திரவ அளவீடுகள் என்கிறோம். இப்ப மில்லி லிட்டரை நாங்கள் குறியீட்டுல ml என்றும், லீட்டரை குறியீட்டுல L என்றும் குறிக்கிறோம். லிட்டர் என்று நாங்கள் கேள்விகளை செய்யும் போது லிட்டருக்கு பதிலாக L ஆங்கில சிறிய எழுத்தை பயன்படுத்துறோம் எல்லும், மில்லி லிட்டருக்கு பதிலாக ml ஆங்கில சிறிய எழுத்துக்கள் பயன்படுத்துவோம் லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும். இனி இந்த திரவ அளவீடுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு, இந்த லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோம்னா, மில்லி லிட்டர் ஆனது 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர். 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டருக்கு சமனானது. திரவ அளவீடுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு இதுதான். மில்லி லிட்டருக்கும் லிட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர் இருக்கும். இந்த தொடர்பை பயன்படுத்தி கேள்விகளை செய்திருப்போம். இதனுடைய தொடர்ச்சியாக லிட்டர்ல தரப்பட்டவற்றை மில்லி லிட்டர்ல எழுதுவோம், மில்லி லிட்டரில் தரப்பட்டவற்றை லிட்டர்ல எழுதுவோம். 1 லிட்டர் சமன் 1000 மில்லி லிட்டர். 2 லிட்டர் சமன் 2000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டருக்கு சமனானது, 2 லிட்டர் 2000 மில்லி லிட்டருக்கு சமனானது. இப்படியே பார்த்தோம்னா 15 லிட்டர் சமன் 15000 மில்லி லிட்டர். லிட்டர்ல தரப்பட்ட அளவீடுகளை லிட்டரில் தரப்பட்ட அளவீடுகளை மில்லி லிட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் 1000ஆல பெருக்குவோம். லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 லிட்டர் சமன் 1000 மில்லி லிட்டர்.
லீட்டரில் தரப்பட்ட அளவீடுகளை மில்லி லீட்டருக்கு மாற்றும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000ஆல பெருக்க வேணும். அதே போல மில்லி லீட்டரில் தரப்பட்ட அளவீடுகளை லீட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் 1000ஆல வகுப்போம். 2000 லிட்டர் சமன் 2000 மில்லி லிட்டர் சமன் 2 லிட்டர். 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர். 2000 மில்லி லிட்டர் சமன் 2 லிட்டர். 4000 மில்லி லிட்டர் சமன் 4 லிட்டர். அதே போல 10,000 மில்லி லிட்டர் சமன் 10 லிட்டர். மில்லி லிட்டரில் தரப்பட்ட அளவுகளை லீட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் 1000ஆல வகுப்போம். லீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மில்லி லீட்டருக்கு மாற்றும் போது 1000ஆல பெருக்குவோம். மில்லி லீட்டரில் தரப்பட்ட அளவுகளை லீட்டருக்கு மாற்றும் போது 1000ஆல வகுத்து நாங்கள் மாற்றுவோம். அப்ப இந்த தொடர்பும் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதோட திரவ அளவீடுகளின் கூட்டல் கழித்தல் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திரவ அளவீடுகளை கூட்டுறது. இப்ப 2 திரவ அளவீடுகள். இப்ப 7 லிட்டர் 350 மில்லி லிட்டர். இதோட 4 லிட்டர் 850 மில்லி லிட்டர். 2 திரவ அளவீடுகளின் கூட்டலும் கழித்தலும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். கூட்டலையும் கழித்தலையும் பார்த்து கொண்டு நாங்கள் பெருக்கல் வகுத்தல் தரமுகளில திரவ அளவீடுகளின் பெருக்கல் வகுத்தல் தான் செய்ய போறோம். கூட்டல் எப்படி செய்ய வேணும், கழித்தல் எப்படி செய்ய வேணும் என்று பார்த்து கொண்டு நாங்கள் பெருக்கலும் வகுத்தலும் பார்க்கலாம். இப்ப 2 திரவ அளவீடுகள் தரப்பட்டிருக்குது. இந்த அளவோட இந்த அளவை நாங்கள் கூட்ட போறோம். லிட்டர் மில்லி லிட்டர்ல தரப்பட்டிருக்குது திரவ அளவீடுகள். இங்கேயும் லிட்டர் மில்லி லிட்டரில் தரப்பட்டிருக்குது. நாங்கள் தரப்பட்ட திரவ அளவீடுகளை லிட்டர் மில்லி லிட்டர் என தனித்தனியாக எழுதி ரெண்டையும் நாங்கள் கூட்டுவோம். 7 லிட்டர் 350 மில்லி லிட்டர். அப்ப லிட்டர்லும் மில்லி லிட்டர்ல 350. 4 லிட்டர் 850 மில்லி லிட்டர். இப்ப லிட்டர்ல 4 மில்லி லிட்டர்ல 850. ரெண்டையும் கூட்டுவோம். முதலாவதாக மில்லி லிட்டரை கூட்ட வேணும். கூட்டின பிறகுதான் லிட்டரை நாங்கள் கூட்டுவோம். கூட்டினோம்டா 0 350 850 கூட்டுவோம். 0 5 5 10 மீதி 1 4 4 மட்டும் 12. அப்ப இங்க என்ன வருது? 1200 மில்லி லிட்டர் வருது. 850 மில்லி லிட்டரையும் 350 மில்லி லிட்டரையும் கூட்டும் போது 1200 மில்லி லிட்டர் வருது. நாங்கள் 1200 மில்லி லிட்டரையும் எழுத மாட்டோம். இதுல இருக்கிற லீட்டரையும் மில்லி லிட்டரையும் தனித்தனியாக எழுதி லீட்டரை லீட்டருக்குரிய நிரலோட கொண்டு வந்து கூட்டுவோம். மில்லி லிட்டரை மட்டும் இங்க வச்சிருப்போம். 1200 மில்லி லிட்டர்ல 1 லிட்டரும் 200 மில்லி லிட்டரும் இருக்குது. 1200 மில்லி லிட்டர்ல 1 லிட்டரும் 200 மில்லி லிட்டரும் இருக்குது. அப்ப நாங்கள் மில்லி லிட்டரை மட்டும்தான் இதுல எழுத வேணும். லிட்டர் இதுல என்னென்றால் மில்லி லிட்டருக்குரிய நிரல் மில்லி லிட்டர் மட்டும் இங்க எழுதுவோம். லிட்டர் அப்படியே இங்க அளவு கொண்டு வருவோம். 1200 மில்லி லிட்டர் வரும் பொழுது 200 மில்லி லிட்டரை மட்டும் இங்க எழுதுவோம். மீதி 1 லிட்டர் அப்படியே வச்சிருப்போம். இனி லிட்டரை கூட்டு 7 4 11. இங்கால 1 லிட்டர் இருக்கு 12 லிட்டர். அப்ப கூட்டும் பொழுது 12 லிட்டர் 200 மில்லி லிட்டர் என விட கிடைக்குது. இந்த 2 திரவ அளவீடுகளையும் கூட்டும் பொழுது விடையாக 12 லிட்டர் 200 மில்லி லிட்டர். அப்ப நாங்கள் இங்க கூட்டும் பொழுது லிட்டரை தனியா மில்லி லிட்டரை தனியா எழுதி கூட்டுறோம். மில்லி லிட்டர் நிரலில இப்படி லிட்டரும் மில்லி லிட்டரும் கலந்து வரும்போது மில்லி லிட்டரை மட்டும் இங்க எழுதுவோம். இதுல இருக்கிற லிட்டரை அப்படியே நாங்கள் லிட்டருக்குரிய நிரலுக்கு கொண்டு போய் கூட்டுவோம்.
7 4 11 11 3 12 12 லிட்டர் 200 மில்லி லிட்டர். அப்ப திரவ அளவீடுகளை இதே மாதிரி தான் கூட்டுவோம். இதே போல கழிக்கிறதும் இதே மாதிரி தான், கூட்டுறதும் கழிக்கிறதும் ஒரே மாதிரி. இது ஒரு முறை. இல்லாட்டி நீங்கள் ஒரே அலகுக்கு மாற்றின பிறகு கூட்டலாம். 7 லிட்டர் 350 மில்லி லிட்டரை 7 லிட்டர் 350 மில்லி லிட்டரை ஒரே அலகுக்கு மாற்றுவோம். 7 லிட்டர் 350 மில்லி லிட்டர் ஒரே அலகு கண்டா மில்லி லிட்டருக்கு மாற்றுவோம். இவ்வளத்தையும் 7 லிட்டர் 350 மில்லி லிட்டரை 7350 மில்லி லிட்டர் என்று எழுதலாம். அதே போல 4 லிட்டர் 850 மில்லி லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாற்றும் போது 4 லிட்டர்ல 4000 மில்லி லிட்டர் இருக்குது. 4000தோடு 850 மில்லி லிட்டரையும் கூட்டினோம்னா 4850 மில்லி லிட்டர் என்று எழுதுவோம். ஒரே அலகுக்கு மாற்றுறோம். மாற்றின பிறகு நாங்கள் கூட்டலாம். 7300 ஒரே அலகுக்கு மாறிட்டு 7350 4850 ரெண்டுமே மில்லி லிட்டர்ல இருக்கு. கூட்டுவோம் நாங்கள். 0 10 12 3 3 4 4 மட்டும் 12 1 8 4 12 12200 விடையாக 12200 மில்லி லிட்டர் கிடைக்கிறது. கேள்வி எங்களுக்கு லிட்டரும் மில்லி லிட்டரும், கேள்வியில மில்லி லிட்டர் தனியாக வரையில லிட்டரும் மில்லி லிட்டரும் கலந்து வருது. ஆகவே நாங்கள் இந்த விடையையும் லிட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் எழுத வேணும். 12200 மில்லி லிட்டர். அதில் இருக்கக்கூடிய 12000 மில்லி லிட்டரை 12 லிட்டர் என்றும் 200 மில்லி லிட்டர் என்றும் நாங்கள் எழுத முடியும். திரவ அளவீடுகளை கூட்டுவதற்காக நாங்கள் இவ்வாறு 2 முறைகளை பயன்படுத்தி இருந்தோம். லிட்டர் மில்லி லிட்டர் தனித்தனியாக அப்படியே வைத்து கூட்டுவது ஒரு முறை. இரண்டாவதாக ஒரே அளவுக்கு மாற்றின பிறகு அவற்றை கூட்டுவது. கூட்டிட்டு லிட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் தந்திருக்கிற வழியை நாங்கள் விடைய லிட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் எழுதணும். 2 முறைகளையும் நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம். அதே போல இந்த திரவ அளவீடுகளை பெருக்கிறதுக்காக இனி நாங்கள் பார்க்க போறது திரவ அளவீடுகளின் பெருக்கல். திரவ அளவீடுகளை முழு எண்ணால பெருக்கிறது. திரவ அளவீடுகளை முழு எண்ணால் பெருக்கிறது. திரவ அளவீடுகளை முழு எண்ணால் பெருக்குதல். கூட்டல் கழித்தல் செய்த மாதிரியே திரவ அளவீடுகளை நாங்கள் பெருக்க போறோம். அப்ப திரவ அளவீடுகளை பெருக்கிறது சம்பந்தமாக கேள்வி எங்களுக்கு இப்படி நேரடியா வராது. 4 லிட்டர் 250 மில்லி லிட்டர் தர 6 இப்படி நேரடியா எங்களுக்கு கேள்வி வராது. ஒரு தரவாக தரப்படும். ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து காட்டுவாங்க. எப்படி என்றால் உதாரணமாக ஒரு வீட்டிற்கு நாளொன்றுக்கு தேவையான பாலின் அளவு. ஒரு வீட்டிற்கு நாளொன்றுக்கு தேவையான பாலின் அளவு 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர். ஒரு வீட்டிற்கு நாளொன்றுக்கு தேவையான பாலின் அளவு 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர்.
அவ்வீட்டிற்கு 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர் ஆகும். அவ்வீட்டிற்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பாலின் அளவை காண்க. அவ்வீட்டிற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான பாலின் அளவை காண்க. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம், ஒரு கேள்வி ஒரு தரவாக எங்களுக்கு தரப்படும். ஒரு வீட்டிற்கு நாளொன்றுக்கு தேவையான பாலின் அளவு. ஒரு நாளுக்கு இந்த வீட்டில பயன்படுத்தக்கூடிய பாலின் அளவு 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர். அப்படி அவ்வாறெனில் இந்த வீட்டிற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான பாலின் அளவை காண்க. நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு இவ்வளவு 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர் பால் தேவைப்படுகிறது. ஒரு வாரத்துல இத்தனை நாட்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வாரத்துல 7 நாட்கள். ஆகவே 7 நாட்களுக்கு தேவையான பாலின் அளவை காணணும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர் பால் தேவைப்படுகிறது. 7 நாளைக்கு தேவையான பாலின் அளவை காண என்ன செய்வோம்? 1 லிட்டர் 150 மில்லி லிட்டரை 7ஆல பெருக்குவோம். பாருங்க, இந்த திரவ அளவானது ஒரு முழு எண்ணால பெருக்கப்படுகிறது. 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர் மில்லி லிட்டர்ல வந்திருக்குது. இது ஒரு திரவ அளவீடு. திரவ அளவு. இந்த அளவானது ஒரு முழு எண்ணால பெருக்கப்படுகிறது. 7 என்கிற முழு எண்ணால பெருக்கப்படுகிறது. நாங்கள் எப்படி பெருக்குவோம்? இந்த திரவ அளவீடுகளை முழு எண்ணால பெருக்கும் போது நாங்கள் கூட்டல் கழித்தலுக்கு பயன்படுத்தின மாதிரி 2 முறைகளை பயன்படுத்த முடியும். முதலாவது முறை லிட்டர் மில்லி லிட்டர்ல தனித்தனியாக எழுதி பெருக்குவோம். 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர், 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர். லிட்டர்ல 1, மில்லி லிட்டர்ல 150. இந்த அளவை 7ஆல பெருக்கிறோம். 7ஆல பெருக்கிறோம். பாருங்க, 150 7ஆல பெருக்குவோம். 0 75. 150 7ஆல பெருக்குவோம். 0 75 35 3 7 3 10 1050. பெருக்கி பாருங்க. 0 75 35 3 7 7 3 10 1050 மில்லி லிட்டர் வருது. 1050 மில்லி லிட்டர்ல 1 லிட்டர் 50 மில்லி லிட்டர் இருக்குது. ஆகவே நாங்கள் 1050 மில்லி லிட்டரை எழுத வேணாம். 1050 மில்லி லிட்டர்ல இருக்கக்கூடிய 1 லிட்டர் 50 மில்லி லிட்டர் 50 மில்லி லிட்டரை மட்டும் இங்க எழுதுவோம். 1 லிட்டரை அப்படியே நாங்கள் வச்சிருப்போம். லிட்டரை பெருக்கி எத்தனை வருதோ அதோட இந்த 1 லிட்டரை நாங்கள் கூட்டுவோம். 7 1 7 7ஐயும் ஒன்றை பெருக்கினீங்கன்னா 7 7ஓட ஒன்றை கூட்டினீங்கன்னா 8. இங்க என்ன வரும்? 8 லிட்டர் 50 மில்லி லிட்டர். 1 லிட்டர் 150 மில்லி லிட்டரை 7ஆல பெருக்கிறோம். கூட்டல் கழித்தல் செய்யற மாதிரியே நாங்கள் 2 முறைகளை பயன்படுத்தலாம். இங்க 150 7ஆல பெருக்கும்போது 1050 மில்லி லிட்டர். இதுல மில்லி லிட்டரை மட்டும் எழுதுவோம். லிட்டரை வச்சிருப்போம். 7 1 7 7ஓட ஒன்றை கூட்டமிட 8 லிட்டர் 50 மில்லி லிட்டர். அப்ப ஒரு வாரத்திற்கு தேவையான பாலின் அளவு 8 லிட்டர் 50 மில்லி லிட்டர். இதே கேள்விக்கு நாங்கள் இன்னொரு முறையை பயன்படுத்தலாம். அங்க செய்த மாதிரி அந்த ஒரே அலகுக்கு மாற்றின பிறகு பெருக்கிறது.
1 லிட்டர் 150 மில்லி லிட்டரை ஒரே அலகுக்கு மாற்றுவோம். மில்லி லிட்டருக்கு நாங்க மாற்றலாம். லிட்டர்ல மாற்றினீங்கன்னா கசத்துல வரும். லிட்டருக்கு மாற்றாதையோ சிறிய அளவுக்கு மாற்றுவோம். 1 லிட்டர் 150 மில்லி லிட்டர். 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். 150 மில்லி லிட்டர் 1150 மில்லி லிட்டர். ஒரே அளவுக்கு மாற்றின பிறகு நாங்கள் 7ஆல் பெருக்குவோம். 1150ஐயும் 7ஐயும் பெருக்குவோம். 0 7 5 35 3 7 1 7 7 3 10 மீதி 1 7 1 7 7 1 8 1150 7ஆல் பெருக்கும் போது 8050. 1150 மில்லி லிட்டரை 7ஆல் பெருக்கிறோம். 8050 மில்லி லிட்டர் வருது. 8050 மில்லி லிட்டர். அப்ப எங்களுக்கு கேள்வியில லிட்டரும் மில்லி லிட்டரும் தந்திருக்கு. ஆகவே நாங்கள் விடையும் லிட்டர் மில்லி லிட்டருக்கு மாற்றி கொடுக்க வேணும். 8050 மில்லி லிட்டர்ல 8 லிட்டரும் 50 மில்லி லிட்டரும் இருக்கு. 8 லிட்டரும் 50 மில்லி லிட்டர். இதுல ஒரு 0 போடலாம். போட்டால் பிழையில, போடாம விட்டாலும் பிழையில. 8 லிட்டர் 50 மில்லி லிட்டர். ஆகவே இந்த திரவ அளவீடுகளை முழு எண்ணால நாங்கள் பெருக்கும் போது 2 முறைகளை பயன்படுத்தி பெருக்க முடியும். அடுத்ததாக திரவ அளவீடுகளை முழு எண்ணாக பெருக்கும் போது இப்படி ஒரு கேள்வி பார்ப்போம். 8 லிட்டர் 575 மில்லி லிட்டரை 15ஆல பெருக்கிறோம். 8 லிட்டர் 575 மில்லி லிட்டர் 15ஆல பெருக்குவோம். நீங்கள் 2 முறைகள்ல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். நாங்கள் லிட்டரையும் மில்லி லிட்டரையும் தனித்தனியாக எழுதி பெருக்குவோம். 8 லிட்டர் 575 மில்லி லிட்டர் 15ஆல பெருக்கிறோம். 575 முதல்ல 15ஆல பெருக்கி கொள்வோம். 575 இது 15 ஈரிலக்கங்கள். இதில் வைத்து பெருக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். 575 15ஆல பெருக்கி கொள்வோம். 25 2 7 5 35 2 37 25 3 28 5 7 5 பெருக்குணமண்டா 5 12 1 9 7 16 8 8000 இதிலேயே 575 கொஞ்சம் பெருக்கல் பெரிய எண்ணாக வருது. மில்லி லிட்டரே பெரிய அளவில் வருது. பெருக்கி பாருங்க. 25 2 35 2 37 3 25 3 28 5 7 5 கூட்டுவம் 2 6 3 8625 மில்லி லிட்டர் இதிலேயே வருது.
நாங்கள் மில்லி லிட்டரை இதுல இருக்கிற லிட்டர் எழுத மாட்டோம், மில்லி லிட்டரை மட்டும் எழுதுவோம். 8225 மில்லி லிட்டர்ல 8 லிட்டரும் 625 மில்லி லிட்டரும் இருக்குது. 8 லிட்டரை நாங்கள் வச்சிருக்கிறோம். 8ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். 8ஐயும் 15ஐயும் பெருக்கினீங்கன்னா 120, 40, 120 லிட்டர். அப்ப இது ரெண்டையும் பெருக்க 120 லிட்டர் வருது. இங்க ஏற்கனவே ஒரு 8 லிட்டர் இருக்கு. அப்ப 120ஐயும் 8ஐயும் கூட்டினேன்னா 128 லிட்டர். 128 லிட்டர் 625 மில்லி லிட்டர். இந்த சிறப்பு அளவோட 8 லிட்டர் 525 மில்லி லிட்டரை 15 பெருக்கும் போது 128 லிட்டர் 625 மில்லி லிட்டர். நான் பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சம் பெருசா இருக்கு. 128 அண்டும் போது அப்ப நீங்கள் இதை என்னென்ன பெருக்குவீங்க? முதலாவது மில்லி லிட்டரை தனியா பெருக்கி எடுத்து அதுல இருக்கிற லிட்டரை தனியா வச்சுக்கொண்டு மில்லி லிட்டரை மட்டும் எழுதுவோம். பிறகு லிட்டரை பெருக்கி ஏற்கனவே இருக்கிற லிட்டரோட இந்த லிட்டரை கூட்டுவோம். அது முதலாவது முறை. ரெண்டாவது முழுக்க மாற்றிட்டு பெருக்கும்போ 8 லிட்டர் 575 மில்லி லிட்டரை ஒரே அளவுக்கு மாற்றுவோம். 8575 மில்லி லிட்டர். 8575 15 பெருக்குவோம். 25 2 7 5 35 37 3 5 25 3 28 2 8 40 42 5 5 7 7 5 5 8 8 5 12 9 16 1 8 12 பாருங்க. 128 128,625 மில்லி லிட்டர். 128,625 மில்லி லிட்டர் என்று வருது. பெருக்கும் போது 15 பெருக்கும் போது 128,625 மில்லி லிட்டர். 128,625 மில்லி லிட்டர். அதுல எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 128 ஆயிரங்கள் இருக்குது. 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். 128,000 மில்லி லிட்டரை நாங்கள் 128 லிட்டர் என்று எழுதலாம். 625 மில்லி லிட்டர். 128 ஆயிரங்கள் இருக்குது. ஆகவே மில்லி லிட்டர் லிட்டருக்கு மாற்றுறதுக்கு எத்தனை ஆயிரங்கள் இருக்குன்னு தான் நாங்கள் பார்ப்போம். 128,000. ஆகவே 128,000 மில்லி லிட்டரையும் லிட்டருக்கு மாற்றினோம்னா 128 லிட்டர் 625 மில்லி லிட்டர். நீங்கள் திரவ அளவீடுகளின் பெருக்கள் பெருசா வரும்போது தனித்தனியாக பெருக்கிட்டு நீங்கள் செய்ய வேணும் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 2 முறைகள்ல ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தலாம். அடுத்ததாக திரவ அளவீடுகளை முழு திரவ அளவீடுகளை முழு எண்ணால் வகுத்தல். பெருக்கல் செய்த மாதிரியே வகுத்தல் செய்வோம். திரவ அளவீடுகளை முழு எண்ணால வகுக்க போறோம். வகுப்புறவுக்கும் எங்களுக்கு பெரும்பாலும் இப்படி கேள்வி வராது. அதாவது 5 லிட்டர்
625 மில்லி லிட்டர். இந்த திரவ அளவீட்டை 5ஆல வகுக்கிற மாதிரி திரவ அளவீடுகளை ஒரு முழு எண்ணால வகுக்கிறத பற்றி படிக்கும் போது எனக்கு கேள்வி எப்படி வரமென்றா இப்படி வராது. பெரும்பாலும் ஒரு தரவாக தந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் தரப்படும். உதாரணமாக இப்ப 18 லிட்டர் 900 மில்லி லிட்டர் அளவுள்ள பானமானது 9 குவளைகளில் சமமாக ஊற்றப்பட்டது. ஒரு குவளையில் எத்தனை மில்லி லிட்டர் பானம் ஊற்றப்பட்டது? அப்படித்தான் எங்களுக்கு கேள்வி வரும். ஒரு திரவ அளவிட்ட முழுவனால எப்படி வகுக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். வகுக்கிறதுக்கும் நாங்கள் 2 முறைகளை பயன்படுத்தலாம். தனித்தனியாக எழுதி வகுக்கிறது, இன்னொன்று ஒரே அளவுக்கு மாற்றின பிறகு வகுக்கிறது. இந்த திரவ அளவிட்ட 5 என்கிற முழுவனால நாங்கள் வகுப்போம். லிட்டர் மில்லி லிட்டரை தனித்தனியாக எழுதுவோம். லிட்டர் மில்லி லிட்டர். லிட்டர்ல 5 லிட்டர் 625 மில்லி லிட்டர். 5ஆல வகுக்கிறோம். முதலாவது வகுக்கும் பொழுது லிட்டரைத்தான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாத்துக்குமே நாங்கள் மில்லி லிட்டரை செய்துட்டு தான் லிட்டரை செய்வோம். மில்லி லிட்டரை கூட்டின பிறகுதான் லிட்டரை கூட்டுவோம். வகுத்தலுக்கு நாங்கள் முதலாவதாக வகுத்தலுக்கு மட்டும் லிட்டரை வகுத்த பிறகு மில்லி லிட்டர் வகும். லிட்டர்ல இருக்கிறத வகுத்ததுக்கு பிறகு மில்லி லிட்டர்ல இருக்கிறத வகுப்போம். அப்ப 5 லிட்டர் 5 லிட்டரை 5 5ஆல வகுத்தனீங்கன்னா 1 5 5 5 5ஆல 5ல இருந்து 5 கழிச்சோம்னா 0. அடுத்ததாக இந்த 6 இறக்குவோம். 6ல 5 ஒரு முறை 5 5 மீதி 1. அடுத்ததா 2 இறக்குங்கோ. 12ல 5 2 முறை 2 10 மீதி 2 5 இறக்குவோம். 25ல 5 5 முறை 5 25 கழிச்சமண்டா 0. அப்ப 5 லிட்டர் 625 மில்லி லிட்டரை 5ஆல வகுக்கும் பொழுது 1 லிட்டர் 125 மில்லி லிட்டர் கிடைக்குது. 5 லிட்டர் 625 மில்லி லிட்டர் என்கிற திரவ அளவீட்டை 5ஆல வகுக்கும் பொழுது 1 லிட்டர் 125 மில்லி லிட்டர் என்கிற அளவானது விடையாக கிடைக்குது. 5 லிட்டர்ல 5 எத்தனை முறை? ஒரு முறை 1 லிட்டர். 625 மில்லி லிட்டர்ல 5 எத்தனை முறை? 625 5 எத்தனை முறை? 125 முறை. 625 5ஆல வகுத்து பாருங்க 125 வரும். 125 5ஆல பெருக்குவோம். 5 5 25 2 10 10 12 1 6 125 5ஆல பெருக்கணும்னா 625 625 5 எத்தனை முறை இருக்கு? 125 முறை. 5ல 5ஆல வகுக்கிறோம் 1. 625 5ஆல வகுக்கிறோம் 125. இது ஒரு முறை. இரண்டாவது நாங்கள் ஒரே அளவுக்கு மாற்றின பிறகு வகுக்கிறது. 5 லிட்டர் 625 மில்லி லிட்டரை ஒரே அலகுக்கு மாற்றணும். சிறிய அலகுக்கு மாற்றணும். லிட்டர் பெரிய அலகு, மில்லி லிட்டர் சிறிய அலகு. சிறிய அலகுக்கு மாற்றணும். 5 லிட்டர்ல 5000 மில்லி லிட்டர் இருக்குது. 5000தோட 625 கூட்டுவோம். 5625 மில்லி லிட்டர். 5 லிட்டர் 625 மில்லி லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றினோம்னா 5625 மில்லி லிட்டர். இந்த இனி ஒரே அலகுக்கு மாற்றின பிறகு நாங்கள் வகுப்போம். 5625 மில்லி லிட்டரை 5ஆல வகுப்போம். மில்லி லிட்டரை 5ஆல வகுப்போம். 5625 5ஆல வகுத்தோம்னா 5ல 5 ஒரு முறை 5 5.
பூஜ்ஜியம். 6 இறக்குவோம். 6ல் 5 ஒரு முறை. 5 5. 6ல இருந்து 5ல கழிச்சோம்னா 1. 2 இறக்குவோம். 12. 12ல் 5 2 முறை. 2 10. மீதி 2. 5 இறக்குவோம். 25. 25ல 5 5 முறை. 5 25 கழிச்சோம்னா 0. அப்ப வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 1125 மில்லி லிட்டர். ஏன்னா இங்க மில்லி லிட்டருக்கு நாங்கள் மாற்றிட்டோம். 5225 மில்லி லிட்டர் 5 வகுக்கும் போது 1125 மில்லி லிட்டர். கேள்வியில என்னென்ன அலகுகள் தரப்பட்டிருக்குது? லிட்டரும் இருக்கு, மில்லி லிட்டரும் இருக்கு. அப்ப லிட்டர் மில்லி லிட்டர்ல எழுதுவோம். 1 லிட்டர் 125 மில்லி லிட்டர். 1125 மில்லி லிட்டர்ல 1 லிட்டரும் 125 மில்லி லிட்டரும் இருக்குது. வகுக்கிறதுக்கும் நாங்கள் இதே மாதிரி 2 முறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். திரவ வீடுகளை முழுவதுனால வகுக்கிற மாதிரியான ஒரு தரவு கேள்வி ஒன்று பார்ப்போம். ஒரு தரவாக கேள்வி தரப்படும் போது நாங்கள் செய்யும். 18 லிட்டர் 900 மில்லி லிட்டர். பானத்தை 9 6 குவளைகளில் 6 குவளைகளில் சமமாக ஊற்றும் போது ஒரு குவளையில் ஊற்றப்படும் பானத்தின் அளவை காண்க. வகுத்தல்ல உங்களுக்கு கேள்வி இப்படித்தான் வரும். 18 லிட்டர் 900 மில்லி லிட்டர் பானத்தை 6 குவளைகளில் சமமாக ஊற்றும் போது, இந்த பகிரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் வகுக்கிற மாதிரி வரும். சமனாக பிரிக்கும் போது ஒரு அளவான பானத்தை சமனாக பிரிக்கும் போது, அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவான எரிபொருளை இத்தனை எரிபொருள் நிலையங்களுக்கு வழங்கும் போது, சமனாக பிரிக்கும் போது, பகிரும் போது நாங்கள் வகுத்தலை செய்வோம். இவ்வாறு 6 குவளைகளில் சமமாக ஊற்றும் போது ஒரு குவளையில் ஊற்றப்படும் பானத்தின் அளவை காண்க. அப்ப நாங்கள் இங்க என்ன செய்ய வேணும்? சமமாக ஊற்றும் போது என்று வந்திருக்கு. ஆகவே நாங்கள் இந்த திரவ அளவிட 18 லிட்டர் 900 மில்லி லிட்டரை 6ஆல வகுக்க வேணும். 6ஆல வகுப்பும்
வகுக்கிறதுக்கு நீங்கள் விரும்பின முறைகளில் வகுக்கலாம். நாங்கள் லீட்டர் மில்லி லீட்டர் தனித்தனியாக எழுதி வகுப்போம். லிட்டர் மில்லி லிட்டர் 18 லிட்டர் 900 மில்லி லிட்டர் 6 வகுப்பம். முதலாவது லீட்டரை வகுப்பம். 18ல் 6 எத்தனை முறை? 3 முறை. 3 6 18. கழிச்சமண்டா 0. அடுத்தது 900 அப்படியே இறக்கியும் செய்யலாம், அல்லது நீங்கள் ஒவ்வொன்றா செய்யலாம். 900 மில்லி லிட்டர் அப்படியே இறக்குனீங்கண்டா 6 எத்தனை முறை? 900க்குள்ள ஒவ்வொன்றா இறக்குவோம். 9 இறக்குறோம். 9ல் 6 ஒரு முறை. 6 1 6 மீதி 3. 0 இறக்குறோம். 30 30ல் 6 5 முறை. 5 6 30 0. ஆனால் இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஆகவே நாங்கள் மேல ஒரு 0 சேர்த்து கொள்ளுவோம். 900ல் 6 150 முறை. பெருக்கி பார்த்து கொள்ளுங்க. 150ஐயும் 6ஐயும் பெருக்கினோம்டா 0 30 5 6 30 மீதி 3 6 6 6 3 9. 900க்குள்ள 6 150 முறை. 150 6ஆல் பெருக்கும் போது 900. ஆகவே 900க்குள்ள 6 150 முறை. அப்ப ஒரு குவளையில் ஊற்றப்படும் பானத்தின் அளவு என்னவாக இருக்கும்? 3 லிட்டர் 150 மில்லி லிட்டர். 3 லிட்டர் 150 மில்லி லிட்டர். நீங்கள் இதை மற்ற மாதிரி செய்யறண்டாலும் செய்து கொள்ளலாம். 18,900 மில்லி லிட்டர் வரும். 6ஆல் பிரிச்சமண்டா 3 18 0 9 இறக்குங்கோ. 6 6 மீதி 3 0 5 6 30 0. இங்க ஒரு 0 மேலதிகமாக இருக்குது. ஆகவே இங்க ஒரு 0 சேர்த்து கொள்ளுவீங்க. இது மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் மட்டும் 3150 மில்லி லிட்டர் வருது. இவ்வாறு வகுக்கும் போது 3150 மில்லி லிட்டர் எங்களை லிட்டர் மில்லி லிட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே நாங்களும் விடைய லிட்டர் மில்லி லிட்டர்ல எழுத வேணும். 3150 மில்லி லிட்டர்ல 3 லிட்டர் 150 மில்லி லிட்டர் இருக்கு. 3 லிட்டர் 150 மில்லி. நீங்கள் விரும்பின முறையை பயன்படுத்தி இந்த வகுத்தலை செய்யலாம். திரவ அளவீடுகளை வகுக்கும் போது வகுக்கிறது பெருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு வரும். அப்ப நாங்கள் கேள்வியை வாசிச்சு வகுக்க வேணுமா பெருக்க வேணுமா என்பதை யோசிச்சு செய்ய வேணும். வகுப்பதற்காகவும் பெருக்குவதற்காகவும் நாங்கள் 2 முறைகளை பயன்படுத்தி செய்ய முடியும். ஆகவே பிள்ளைகள், இதோட இன்றைய வகுப்பானது நிறைவுக்கு வருது. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.